குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது யோகாசனம், முத்திரை, மூச்சு பயிற்சி, தியானம் நாலும் சேர்ந்து பயிற்சி பண்ணுறோம். வயதானவர்கள் யோகாசனங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அந்த முத்திரைகள், மூச்சு பயிற்சி, தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவங்க ஆசனங்களோடு சேர்ந்து இந்த பயிற்சியை பண்ணிடுவாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இதயம். இதயம் மிக அற்புதமான உறுப்பு. அந்த இதயத்துக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆசனத்தோடு சேர்த்து நம்ம முத்திரைகளையும் சேர்த்து ஒரு தியானத்தையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணப்படும். நம்முடைய இதயம் நமது எண்ணங்களை சார்ந்தது. நாம் எடுக்கக்கூடிய உணவில் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கொள்கின்றோம், நம்ம உணர்வு எப்படி இருக்கின்றது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதய துடிப்பு சரியாக இருக்கும். அப்போ பொதுவாக டிப்ரெஷன், டென்ஷன் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. ஆகையினால தான் இப்போ நம்ம பார்க்க இளைஞர்களுக்கு கூட 20 வயசு 21 வயசில் கூட ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்டண்ட் வைக்கிறாங்க, பைபாஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரி நிலையே வராது. 100 வயதுக்கு மேலே தான் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமே வரும். நீங்கள் வாழும் முறையை கரெக்டாக உணர்ந்து அந்த இதயத்தை சீராக்கக்கூடிய யோக பயிற்சிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனமும் நல்லாயிருக்கும், இதயமும் நல்லாயிருக்கும். படிக்கிறோம், நிறைய சம்பாதித்து நிறைய செலவழித்து படிக்கிறீங்க, நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு செல்கின்றீங்க. அது வரைக்கும் உடம்புக்கு எந்த பயிற்சியும் பண்ணலை. அப்போ உயர் பதவி, நல்ல சம்பளம் எல்லாமே கிடைக்கும்பொழுது இதயத்தினுடைய துடிப்பு, அதனுடைய இயக்கம் சீராக இல்லை, வாழ்வுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக போகலை. அப்போ என்ன செய்ய முடியும்? இவ்வளோ படித்த படிப்பும் நமக்கு அந்த பலன் தராத நிலை ஏற்பட்டுரும். அப்போ முதல் படிப்பு இதயத்தை நன்றாக வச்சுக்கிடணும். ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நன்றாக இருக்கணும். அதற்கு எண்ணம், நமது உணர்வு. ஸோ இதயத்தை சீராக்கக்கூடிய ஆசனங்கள், இதயத்தை சரியாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள், உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம், உழைப்பில் ஒழுக்கம், இந்த மூன்றே வச்சுக்கிட்டிங்கன்னா இதயம் நன்றாக இருக்கும். ஸோ நம்மோடையே இருந்து அந்த ஹார்ட் பீட்டிங் கரெக்டாக இருந்தால் தான் உயிர் துடிப்பு சீராக இருக்கும். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் எல்லாத்தையும் இணைத்தோம்னா 36,000 கிலோமீட்டர் அளவுக்கு வருது. இந்த 36,000 கிலோமீட்டர் அளவு இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களை 5 லிட்டர் ரத்தம் ஒரு நிமிடத்தில் சுற்றி வந்துடுது. அப்போ அந்த இதயம் எந்த அளவுக்கு அழகாக நமக்கு இறைவன் உள்ள படைத்து அந்த அளவுக்கு ஒரு ஹார்ஸ் பவர் வச்சுக்கிற காரணத்தினால்தான் அந்த பிளட் சர்க்குலேஷன் 72,000 நாடி நரம்புகளிலும் இதய துடிப்பின் மூலமாக சீராக இயங்குகின்றது. அப்படிப்பட்ட இதயத்தை பாதுகாப்பது நமது கடமை. இப்பொழுது இதயத்தை சீராக இயங்க செய்யக்கூடிய யோக பயிற்சிகளை பார்க்க போகிறோம். முதல் பயிற்சியாக நம்ம பார்க்கக்கூடியது புஜங்காசனம். இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. முதல்ல ஒரு 5 செகண்ட் பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள், மூச்சு உள்ள எடுத்துகிட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out, relax. One more time. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out, relax. 5 second normal breathing. No தடவை. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out, relax. இப்போ சுகாசனத்தில் இருந்துட்டு வஜிராசனம், சசங்காசனம் பண்ண போகிறோம். முதல்ல வஜிராசனம். ஒவ்வொரு காலம் முடிச்சுக்கோங்க. ரெண்டு முட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 5 டைம்ஸ். மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும், அடிவயிறு. மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ள போய்க்கிடணும். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வே இதயத்தினுடைய உள்பகுதி. இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். முப்பது வினாடிகள் நார்மல் பிரீத்திங்கில் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள்.
உங்கள் உணர்வு மட்டும் இதயத்தினுடைய உள்பகுதி. இதயம் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இப்போ சசங்காசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டே கிளக்குனீங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். முதிரையில் வயதானவர்கள் முதிரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அபான வாயு முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதே பலவீனமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த முதிரையை. ரிலாக்ஸ் பண்ணி அடுத்த முதிரை சூன்ய முதிரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடு மேத்தில் கட்டை விரல். நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. அபான வாயு முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க, நடுமேத்தில் கட்டை விரல். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தியான முத்திரை. இடதுகை கீழே வலதுகை மேலே 2 பேர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தலை வெளித்தசைகள் மனசனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளித்தசைகள் மனசனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை இடதுகை வெளித்தசைகள் மனதனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வலி தசைகள் மனதனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். இப்போ மூளை உள்பகுதி மனசனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள் பிட்ரூட்ரி பீனியல் கிளாண்ட் மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தொண்டை உள்பகுதி தைராய்டு அண்ட் பேராதைராய்டு மனதனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹார்ட் இன்சைடு தைமஸ் கிளாண்ட் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நம்முடைய ஹிருதயம் அதனுடைய இயல்பான துடிப்போடு துடிக்கின்றது. ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் உள்பகுதி
அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை, ரிலாக்ஸ் டீப்லி. நீங்கள் பயிற்சி பண்ணும்போது ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒரு 20 செகண்ட் அப்படியே மனசுனால் நிதானமாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அநாகத சக்கரம். அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த 2 பகுதியிலையும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக தியானிக்கவும். 1 நிமிடம் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே இன்றைக்கு பார்த்த பயிற்சி சிறியவர் பெரியவர் அனைவருக்கும் ஏற்ற பயிற்சி. இதை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும். ஹார்ட் அட்டாக் வரவே செய்யாது. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். இதய துடிப்பு சீராக இருந்தால் எல்லா உறுப்புகளுக்கும் பிராணாற்றல் நன்றாக கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் இந்த கோடைக்கால விடுமுறையில் உங்களது இல்லத்திலிருந்தே இதை பார்த்து பயின்று வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.